நாமக்கல்ல இருந்து வரேங்க சாமி. சூப்பர். சொல்லுங்க. ஆசிரமத்துல பாடம் வாங்கி பண்ணிட்டு இருக்கேன். சரி சரி, சந்தோஷம் சந்தோஷம். அதுலதான் ஒரு சந்தேகம் சார். சொல்லுங்க சார். நீங்க இப்ப இது இல்ல அந்த இதெல்லாம் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க. அந்த அவங்க பிராணனை விட்டுட்டு தான் போயிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க. பட் அவங்க இத்தனை நாளா ஜீவ சமாதின்னு சொல்றதே என்னன்னா அவங்க வந்து அந்த உயிரை வந்து கொண்டு வந்து புருவ மத்தியில வச்சுட்டு தானே இது பண்றாங்க. அவங்க வந்து சமாதி நிலைக்கு போயிடுறாங்க. அவங்கள நம்ம வழிபடும் போது நமக்கு நல்லது நடக்கும் அல்லது அவங்க நமக்கு ஆசீர்வாதம் செய்வாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்றாங்க. நம்மளும் அப்படித்தான் நினைச்சிட்டு இருந்தோம். ஆமா, நானும் அப்படித்தான் நினைச்சிருக்கிறேன். உங்கள்ட்ட அப்படியே பேசியிருக்கிறேன். நான் என்னமோ நான் சொல்லாத மாதிரியுமே வீடியோவில் இருக்குது. நான் சொல்லின்னு சொன்னா அது வீடியோ எடுத்து போட்டு தெரியாம இருக்குது. நானே சொல்லியிருக்கேன் நினைச்சேன். அப்படியே கான்ட்ராஸ்டா மாறும்போது அப்ப அவங்களாம் என்னவா இருப்பாங்க? இல்ல சாமி, இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா நான் அப்படியே சொன்ன மாதிரிதான் 5 நிலைகள் 5 அவஸ்தைகள் இருக்கு மனிதனுக்கு 5 அவஸ்தைகள் இருக்கு. அந்த அவஸ்தைகள் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒண்ணு வந்து விழிப்பு நிலை, சரிங்களா? அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா தூக்கம், அதுக்கடுத்து சொப்பனம், அதுக்கடுத்து துரியம், அதுக்கடுத்து துரியாதீதம், சரிங்களா? இந்த விழிப்பு நிலையில இருக்கிற போது என்ன ஆகும்னா இந்த பாதையில நமக்கு வந்து இந்த ஆக்கின இடத்துல வந்து நம்மளுடைய உயிர் சக்தி செயல்படும், சரிங்களா? புருவ மத்தியில செயல்படும். அதுக்கடுத்து வந்து உங்களுக்கு வந்து தூக்கத்துல உங்களுக்கு விஸ்கி முக்கிய செயல்படும். அதுக்கடுத்து சொப்பனத்துல இதயத்திற்கு செயல்படும், சரிங்களா? அதுக்கடுத்து துரியம் தொப்பு இருக்கு பார்த்தீங்களா, அங்க செயல்படும். அதுக்கடுத்து துரியாதீதம், அதுதான் உயிர் அடக்குதுல மூலாதாரத்துல செயல்படும். இந்த 5 நிலை 5 அவஸ்தைகள், சரிங்களா? இந்த 5 அவஸ்தையில பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அப்போ இங்க செயல்படும் போது மனுஷனுடைய இது வந்து அஞ்ஞானத்துல செயல்படும், சரிங்களா? இங்க செயல்படும் போது அது ஒரு நிலையில் செயல்படும். இங்க செயல்படும் போது இந்த ஆன்மீக பாதையில போற மாதிரி இது வரும். இப்படியே வரும்போது என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த தொப்புள் பகுதியில செயல்படும் போதுதான் உங்களுக்கு தியானம் வரும். இந்த தொப்புள் பகுதியில வந்து அது செயல்படும் போது தியானம் உங்களுக்கு கைகூடும். அந்த தியானம் கைகூடும் போதுதான் அதுல நீங்க முயற்சி எடுத்து செய்யும் போதுதான் மூலாதாரத்தில் போய் அதுக்கு வந்து அந்த அக்னி போய் உட்காந்துக்கு அதுலதான் சமாதியாக இருக்கும். அப்போ வந்து இது வந்து இங்க வந்து வர்றது எது தெரியுங்களா? இந்த பாடமுறையிலே 2-3 விதம் இருக்கு, தெரியுங்களா? இது வந்து விந்து, இப்ப நம்ம இது பண்றது வந்து விந்து சம்பந்தப்பட்டது. விந்து சூடாக்கி அந்த விந்து வந்து மேல போய் அந்த இதுல வந்து 2 கலக்கும் போது நமக்கு ஒளி கிடைக்கும். ஒளி இப்ப நான் அதுக்கு சொல்றேன், ஒளி தான் பார்க்க முடியுமே தவிர நீ ஒளி ஆக முடியாது. நான் இப்ப 2-3 நாளைக்கு முன்னாடி கூட பேசியிருப்பேன். நான் இந்த ஆராய்ச்சிக்கு போனதுனாலதான் நான் இப்ப பாடத்தை மாத்தணும்னு சொல்றது காரணம். இப்ப புரியுத பாடம் எங்க மாறுதுன்னு? அதாவது விந்து நிலை, விந்து வந்து நாதமா போய் அந்த சிவத்தோட கலக்கிற போது நமக்கு வந்து சிவ போகம் ஏற்படும் போது நமக்கு பேரானந்தம் கிடைக்கும் அப்படிங்கறத நமக்கு சொல்லி இருக்கிறாங்க. இந்த பேரானந்தத்தோட முடிஞ்சு போச்சானா ஒண்ணும் கிடையாது. இந்த பேரானந்தத்தை போய் நீங்க அடையறதுக்குள்ளதே உடம்பு கெட்டு போகுது, புரியுதுங்களா? உடம்பு கெட்டு போகுது. அப்போ நானே அங்க செத்து போறேன். இப்போ அதுக்குதான் நான் அன்னைக்கு கூட ஒண்ணு சொன்னேன். இப்போ நானு நல்லா சந்தோஷமா வாழணும், கஷ்டமே வரக்கூடாது. நான் சந்தோஷமா இருக்கணும்னு என்ன சாமி பண்றதுன்னு ஒருத்தர் கேக்குறீங்க. நான் என்ன பண்றேன்? செத்து போயிடணும்னு சொல்லிடுறேன், சரிங்களா? நானே செத்து போறேன். அப்ப அங்க யாரு அங்க அந்த சோகத்தை அனுபவிக்கிறது? புரியுதுங்களா உங்களுக்கு? கேள்வி வருதா இல்லையா? ஆமாங்க, செத்து போனாலும் திருப்பி நம்ம ரிட்டர்ன் நம்ம அடுத்த உயிரா இப்ப நீங்க அந்த ஒரு இல்ல நீங்க நான் கேக்குறது உங்களுக்கு விளங்குதா? நீங்க என்ன கேக்குறீங்க?
நான் சந்தோஷமா இருக்கணும், கவலையே இருக்கக்கூடாது எனக்குன்னா நீ செத்து போயிருன்னு நான் சொல்லிடுறேன்னு வச்சுக்கோங்க. நானே செத்து போறேன்னு அப்போ இதை அனுபவிக்கிறது யார் அனுபவிக்கிறதுன்னு கேட்பீங்களா? கேட்க மாட்டீங்களா? ஏன் இந்த அறிவு நமக்கு இல்லாம போச்சு? நீ இந்த மீன் இந்த குளத்துல இறங்கி மீன் பிடிச்சின்னா நல்லா சாப்பிடலாம். ஆனா நீ செத்தையினாத்தான் அந்த மீனை பிடிக்க முடியும்னு சொன்னா நானே சாக அந்த மீன் எனக்கு எதுக்கு? இந்த கருத்து வந்திருக்குது தானே வெளியில? இது யாரும் கேட்கல தானே நம்ம? அப்ப எங்க இடிக்குது? அதனாலதான் தப்பா நடக்குதோன்னு எனக்கு ஒரு சந்தேகம். புரியுதா உங்களுக்கு? எங்க நடந்திருக்குன்னு எவ்வளவு நான் விளக்கம் சொல்ல வேணுங்கிற அவசியம் இல்லை உங்களுக்கு. இது தப்பு தானே இல்லைங்களா? அப்ப எல்லாருக்கும் எல்லாம் தெரிஞ்சது அப்படின்னு சொல்லி சொன்னா அப்ப எல்லாம் தெரிஞ்சிருக்குதுன்னா தெரிஞ்சவங்க நல்ல இப்ப உங்கள்கிட்ட ஒரு பாத்திரம் கொடுக்கணும், நல்ல பாத்திரமா தானே கொடுக்கணும். நான் ஒரு சில விஷயத்துல ஓட்ட பாத்திரம்னு நான் சொல்லியே கொடுத்துருக்குறேன் உங்களுக்கு. அப்ப அந்த ஓட்ட பாத்திரங்கிறது இப்போ உறுதியாயிருச்சா இப்ப எனக்கு? அப்ப நான் வேற தேடி போகாம நான் என்ன பண்ணிட்டேன். அப்போ இந்த பாடத்துல என்ன பண்றேன்னா அது அந்த இந்த விந்த நீங்க இது மாத்தி கொண்டுட்டு போய் அங்க போய் இது ஒளிவே கிடைக்குமே தவிர முக்கிய மோட்சம் கிடைக்காது, பிறவா பெருநிலை கிடைக்காது, பேரும்பம் எல்லாம் கிடைக்காது. பேரும்பம் கிடைக்கணும்னா அந்த பக்கத்துல நம்ம பிறந்திருக்கு. நான் அதான் அப்படியே சொன்னது. இப்ப அந்த சித்தர்கள்லாம் அன்னைக்கு சொன்னாங்கன்னா உடம்பு அன்னைக்கு அதாவது அவங்களாம் எழுதுனது என்ன ஒரு 1000 வருஷம் இருக்குமா? 1000 வருஷம் 2000 வருஷம் 3000 வருஷம் இப்படித்தானே. இப்ப திருமூலர் எல்லாம் சொல்லி இருக்கிறாரு இல்லைங்களா? திருமூலர் எல்லாம் என்ன சொல்லிக்கிறாரு? 3000 வருஷமா நான் தேடுறேன், எங்க இருக்குதுன்னு தெரியல, அந்த சிவத்தை நான் தேடிக்கிட்டே இருக்குன்னு அவரே சொல்றாரு. 3000 வருஷம் இருக்கிறவரு அவரே சொல்றாரு. அப்ப நீ எங்க போய் பார்த்த இந்த 60 வருஷத்துல? 60 வருஷத்துல 20 வருஷம் காலேஜ் போயிட்ட, 35-40 வருஷம் பொண்டாட்டிக்கிட்டு இருந்துட்ட, இப்ப எங்கேயோ கொஞ்சம் இதாகி அப்புறம் நீ இப்ப இங்க வரப்போற. அப்ப மொத்தத்துக்கே இருந்தா 10 வருஷம் 5 வருஷத்துலயே 3000 வருஷமா தேடினவனுக்கே கிடைக்காத பேருன்பா அந்த சிவனுடைய அருள் இந்த 5 வருஷம் 10 வருஷத்துல உனக்கு எங்கிருந்து கிடைக்கும்ங்கிறது என்னுடைய சந்தேகம். அமையுமா நமக்கு? சரி, அந்த பிறப்பு நம்ம ரெண்டாவது இதுல இன்னொரு விஷயம் பார்க்கணும். அவங்க வாழ்ந்த காலத்துல துணிமணியே சரியா கிடைச்சதான்னு தெரியாது. அதே போல அன்னைக்கெல்லாம் பழங்களையும் அதுகளையும் இதுகளையும் விதைகளையும் வித்துகளையும் சாப்பிட்டு தான் அந்த உடம்பு இருந்துச்சு. அன்னைக்கு மழை அவன் சொன்னா மழை பெய்யுங்கிறான், மும்மாரி பெய்ஞ்சதுங்கிறாங்க. இன்னைக்கு மும்மாரி பெய்யணும்னா 3 மழையை பார்க்கணும்னாலே 30 வருஷம் காத்திருக்க வேண்டியதா இருக்குது இன்னைக்கு சூழ்நிலை. அப்ப இன்னைக்கு சூழலுக்கு நம்ம உடம்பு சூழ்நிலைக்கு அன்னைக்கெல்லாம் கோமணத்தை கட்டி இருந்தேன். இன்னைக்கு நம்ம பேண்ட் போட்டு அந்த பேண்ட்ல ஒரு வகை கிழிச்சு வர விட்டுக்கிற டிசைன் சொல்லிட்டு அப்ப அவன் அந்த மாதிரி அழைச்சானா? அன்னைக்கு அந்த உணவு இப்ப இன்னைக்கு நம்ம சாப்பிடுறோம். இன்னைக்கு ஃபாஸ்ட் ஃபுட்னு சொல்லிட்டு அது என்னமோ எனக்கு வாயில் கூட வர மாட்டேங்குது. ஏன்னா நம்ம படிச்சு குறைச்சிருந்தா தானே தெரியும். அதனால அவசர உணவுன்னு தான் என்னால் சொல்ல முடியும். அந்த அவசர உணவு அதை உடனே கிடைச்சோன்னா உணவு கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு தெருவில் வாங்கி அவன் எத்தனை தெருவில் வாங்கி தின்னுட்டு இருந்து அந்த பாடத்தை பண்ணனியா? அன்னைக்கு இருந்துச்சு அந்த கடையெல்லாம்? இந்த உணவு முறையெல்லாம் அன்னைக்கு இருந்துச்சா? அவனுடைய உணவு முறை வேற. சரிங்களா? ரெண்டாவது, இந்த பாடத்துல நல்ல நிலைக்கு நல்ல உச்ச நிலைக்கு நல்லபடியா போகணும்னா மூலிகைகள் சம்பந்தப்பட்டது நம்ம கிட்ட பயன்படுத்தினா மட்டும்தான் இதுல நீங்க சொன்ன மாதிரி இதுக்கெல்லாம் போகணும். அந்த பக்குவத்துல வாழ முடியும். ஒரே ஒரு மூலிகை நாக்குக்கு மேலேயும் நாக்குக்கு அடியிலையும் 2 மூலிகை அதை இலையை வச்சீங்கன்னா எல்லாம் நடக்கு. அதுக்கு உண்டானது எனக்கு இருக்குது. இப்படிதான் இன்னைக்கு இருக்குது, அன்னைக்கே இருக்குது. ஆனா இன்னைக்கு அந்த மூலிகை இல்ல. அந்த மூலிகை எங்க இருக்குதுன்னு தெரியல.